பாவ மன்னிப்பு உண்டாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டுமே விசுவாசிக்கும்படி வேதம் எச்சரிக்கிறது. பாவ மன்னிப்பு ஒருத்தருக்கு உண்டாகணும்னா, பாவ மன்னிப்பு உண்டாகாம தேவ பிள்ளை ஆக முடியாது. பாவம் மன்னிக்கப்படலை, கழுவப்படலைன்னா, உன் ஆத்மா கழுவப்படலைன்னா நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் அப்படியே இருந்துட்டு வாழ்ந்துட்டு நீ போயிடலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரட்சிப்பை குறித்து அறிவிக்கிற, சொல்லிக் கொடுக்கிற, இதுதான் வழி என்று சொல்லுகிற, எச்சரிக்கிற எந்த காரியமும் அவர்களுக்கு தேவையில்லை. அது புரியவும் மாட்டாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா மேலே பார்த்துட்டோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா அவருடைய வழியை, அவருடைய பாதையை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய பாவம் கழுவப்படணும், நிவிர்த்தியாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்காதபடி, அவருடைய நாமத்தின் மேல மட்டுமே விசுவாசத்தை வைக்காதபடி இந்த காரியம் நடக்காது. 2 பேரை 3 பேரை விசுவாசிப்பேன், ஏதாவது ஒரு தெய்வம், நிறைய தெய்வங்களை வணங்குறவர்கள் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றாவது உதவி செய்யட்டுமே, ஏதாவது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மற்ற தெய்வம், ஏதாவது விழித்திருக்கிற தெய்வம் உதவி செய்யட்டுமே. பாருங்க, அநியாயம். தெய்வத்தை குறித்தே உங்களுக்கு தெரியல. இந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா வேற தெய்வங்களோடு கூட, மற்ற விக்கிரகங்களோடு கூட அவர்கள் சேர்க்கிறபடியினால்தான் இவரையும் பார்த்தீங்கன்னா இவருக்கும் காணிக்கப்பட்டு போறாங்க, அங்கேயும் போய் காணிக்கப்பட்டு போறாங்க, விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று காணிக்கப்பட்டு போறாங்க. அவர்களுக்கு மார்க்கம் பெரிதல்ல, மெய் தேவன் யார் என்பது பெரிதல்ல, ஏதாவது ஒரு தெய்வம் என்னை காக்கட்டுமே என்று சொல்லி எல்லா தெய்வத்தை பார்த்தும் தங்களுடைய முழங்கால்களை முடக்குகிறவர்களாகவும், நாவை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும், தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாம் இருக்கிறத நீங்க அதிகமாக பார்க்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு எளிதான காரியம், ஆனால் இயேசுவை மட்டுமே ஏற்றுக்கொள்வது அவர்களால் கூடாத காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதமோ இதைதான் வழி என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். 3 பேரை குறித்து சாட்சி கொடுத்துருக்கலாம், 2 பேரை குறித்து சாட்சி கொடுத்துருக்கலாம்னே. யார் பாவ மன்னிப்பை உனக்கு கொடுக்க முடியும், யார் உன்னை ரட்சிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதோ அல்லது அவர் சொல்லுகிறாரோ அவரை குறித்து தான் ஆதியிலிருந்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன சாட்சி கொடுக்குறாங்க? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு தான் தேவன் 3ஆ தெரிகிறாரு. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் தான் 3ஆவது தேவன் உள்ளுக்குள்ளார பல காரியங்களை பேசுகிறதெல்லாம் நீங்க கேட்குறீங்க. எல்லாமே மாய்மாலமும் பொய்யுமாய் காணப்படுது. எல்லா தீர்க்கதரிசி என்னதான் சொல்லிமா கொடுத்தாங்க? ஒருவருடைய நாமத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவரை நீ பற்றி கொள்ள வேண்டும், உன்னை உண்டாக்கிறதான அந்த தெய்வம் தான் உன்னை ரட்சிக்க முடியும், அவர் இப்படிதான் ரட்சிப்பார் என்று சொல்லி அவர்கள் தெளிவாய் சொல்லி கொடுத்தார்கள். அந்த நாமம் உனக்கு வெளிப்படும் பொழுது அந்த நாமத்தை நீ பற்றி கொள்ள வேண்டும். அந்த நாமத்திற்காக அந்த நாட்களில் அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காணாதபடி, அதற்கு முன்பாக மரித்துட்டாங்க, காணாதபடி மரித்தார்கள், விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த தெய்வம் இயேசு என்கிற பெயரில், அதாவது ரட்சகர் என்கிற பெயரில் நமக்காய் வெளிப்பட்ட பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு கூட இன்னைக்கும் அநேகரால் இதை விசுவாசிக்கவே முடியல. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒருவரை குறித்தே பேசி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நாமத்தினாலே மட்டுமே பாவ மன்னிப்பு என்பது உண்டாகும் என்று அவரை குறித்தே, அந்த ஒருவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. நான் என்ன சொன்ன உங்களுக்கு? 3 காரியத்தை சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசம் தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது.